ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவானின் பொற்பாத கமலங்களுக்கு எனது நமஸ்காரங்கள். இன்னைக்கு எபிசோட் எதை பத்தி பார்த்தோம்னா, ஏன் இளைஞர்கள் சமுதாயத்திற்கு தொண்டு செய்ய வேண்டும் அப்படிங்கிற டாபிக். இந்த டாபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்த்தோம்னா, சிறு வயதுல இருந்து நம்மளோட முதுமை காலம் வரைக்கும் வெவ்வேறு பருவங்களை, வெவ்வேறு மாற்றங்களை பார்த்துக்கிட்டே வரும் இல்லையா? எப்படி அப்படி ஒரு கேள்வி வரும்போது, சிறு வயதுல நல்லா படிக்கிறேன், நல்ல மார்க் எடுக்கிறேன், எனக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்குது ஸ்கூல்ல. அப்புறம் காலேஜ் படிக்கிறேன், அங்க நல்லா படிக்கிறேன், நல்ல கிராஜுவேஷன் வாங்கி நல்ல வேலைக்கு போறேன். வேலைக்கு போற இடத்துல நல்ல பேர் கிடைக்குது, நல்ல சம்பளம் கிடைக்குது, பதவி உயர்வுகள் நடந்துகிட்டே இருக்கு, வருடம் இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ இதெல்லாம் எங்கிருந்து வருது அப்படின்றத நான் ரொம்ப உற்று நோக்கும் போது எனக்குள்ள தோன்ற ஒரு விஷயம் என்னன்னாக்கா, எல்லாமே சமுதாயத்துல இருந்து தான் வருது. எப்படி அப்படின்னா, சமுதாயத்துல நான் ஒரு 10 பேர் கூட படிக்கும் போதுதான் நல்ல பேரும் நல்ல ரெகனைசேஷன் வாங்குறேன் இல்லையா? சமுதாயத்துல 100 பேர் கூட வேலை செய்யும் போது தான் நான் ரெகனைஸ் ஆகுறேன். எனக்கு நல்ல பேர் கிடைக்குது, நல்ல புகழ் கிடைக்குது, நல்ல சம்பளங்கள் கிடைக்குது இல்லையா? சோ இதுக்கெல்லாம் பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கீ சோர்ஸ் அப்படின்னா அதை சமுதாயம், சொசைட்டி அப்படின்னு சொல்றோம். சொசைட்டியை பத்தி சுவாமி என்ன சொல்றாருங்கிறத பார்க்கலாம். సంఘమునందే పుట్టాము. We are born in society. సంఘమునందే పెరిగాము. We grow in society. సంఘము నుంచినే మనం కీర్తి ప్రతిష్టలను అందుకున్నాము. We have earned all the reputation, name and fame in society. సంఘము నుంచినే అనేక విద్యలను మనము నేర్చుకున్నాము. We are educated in this society. తెలివితేటలను పెంచుకున్నాము. We have grown in intelligence. మేధావులను కీర్తిని పొందాము. We got the name that we are intellectuals. కానీ ఇవన్నీ ఎక్కడి నుంచి మనకు ప్రాప్తించింది? Where from you got all these things? సమాజం నుండే మనకు ప్రాప్తించింది. You got them out of society alone. కానీ ఇన్ని విధములైనటువంటి యొక్క ఉన్నత స్థితులను, గతులను, మతులను మనం ఈ సమస్త నుంచి మనం పొందినాము. We have got all these heights out of this society only. ఇన్ని సమాజం నుంచి మనం అందుకున్నటువంటి యువతి యువకులు ఏ ఒక్కరైనా కూడాను ఈ సమాజమునకు మనం ఏ విధంగా మనం ఉపయోగించాలి, దీని కృతజ్ఞత ఏ విధంగా తీర్చాలి అనేటువంటి ఒక దీంతో విచారం చేస్తున్నారా? Having got all these things, having risen to heights out of the society, young men and women here, have any one of you thought to express your gratitude to the society? அழகான ஒரு வார்த்தையால முடிச்சிருக்காரு, கிராட்டிடியூட், நன்றி செலுத்துதல். கரெக்டா? சோ நம்மளோட அன்றாட சொன்ன மாதிரி அந்த அன்றாட வாழ்க்கையில நன்றி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பர்த்டே அப்படின்னா விஷ் பண்றாங்க, தேங்க்யூ, நன்றி சொல்றோம் இல்லையா? படிச்சு ஒரு நல்ல கோல்டு மெடலோ நல்ல ஒரு ரேங்கோ அப்படின்னு வாங்கும்போது நம்மளுக்கு வாழ்த்துறாங்க, நன்றி சொல்றோம். வேலையில பணிபுரியும் போது என்னை பாராட்டுறாங்க, என்னோட வேலைக்கு பாராட்டுறாங்க, நன்றி சொல்றோம். இது மாதிரி நிறைய விஷயங்களுக்கு எல்லாருக்கும் ஏதாவது நம்ம சுத்தி இருக்கிற என்ன சொல்றாங்களோ அதுக்கு நன்றி சொல்றோம். கரெக்டா? ஆனா என்ன இந்த சமுதாயத்துல ஒரு இடத்துல எனக்கு உட்கார வைக்கும் போது, என்னை மேம்படுத்தி கொண்டு ஒரு இடத்துல உட்கார வைக்கும் போது, அந்த சமுதாயத்திற்கு நான் நன்றி சொல்றேன்னா, அதுக்கு நான் கிராட்டிடியூட் பண்றேன்னா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும்போது, அது எனக்கே ஒரு கொஸ்டின் மார்க் நிக்குது. சரி, ஓகே, கொஸ்டின் மார்க் வந்துருச்சு, அதுக்கு நான் விடை கண்டுபிடிக்கணுமா இல்லையா? அப்படி என்ன அப்படின்னு நான் சிந்திக்கும் போது, சுவாமி சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீ சமுதாயத்திற்கு நன்றி சொல்லணும், கிராட்டிடியூட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அப்படின்னா பண்ணலாம். எப்படி? செல்ஃப்லெஸ் சர்வீஸ், சுயநலமற்ற ஒரு சமூக சேவையை நீ செய்யும் போது இந்த சொசைட்டிக்கு நீ கிராட்டிடியூட் பண்ணலாம். ரொம்ப அழகான ஒரு தமிழ் வார்த்தை என்னன்னா, செல்ஃப்லெஸ் சர்வீஸ், சுயநலம் அற்ற ஒரு சேவை இல்லையா? அப்படிப்பட்ட கிராட்டிடியூடையும் செல்ஃப்லெஸ் சர்வீஸ் பத்தியும் சுவாமி என்ன சொல்றாருங்கிறத பார்க்கலாம். ఇన్ని పవిత్రమైనటువంటి యొక్క సద్గుణములు మనం అందుకున్నందుకు సమాజమునకు మేము ఏ సేవ చేస్తున్నాము? Having been the recipient of all the good out of the society, how are you serving? ఏ విధమైనటువంటి ప్రతిఫలాన్ని మనం సమాజమునకు అందిస్తున్నాము? How are you expressing your gratitude?
ఈ విధంగా తమకు తాము ప్రశ్న వేసుకుంటే ఏమాత్రం కూడాను జవాబు రావటం లేదు. If you put a question to yourself, you don't get an answer. ఇది ఏ పెద్ద దోషం. It's a big mistake. ప్రతి మానవుడికి కూడాను కృతజ్ఞత అనేటువంటిది ఉండాలి. Every human being must necessarily have దేని నుండి gratitude. మనం ఏ ఫలితాన్ని పొందినామో ఆ ఫలితమునకు ప్రతిత్వముగా ఈ యొక్క కృతజ్ఞతను మనం చూపాలి. Having been the beneficiaries, you should express your gratitude. ఆ కృతజ్ఞత చూపే నిమిత్తమై సమాజంలో నిస్వార్థమైన సేవ చేయాలి. As an expression to your gratitude, you should render selfless service. ఆ నిస్వార్థమైనటువంటి సేవనే ఈ సమాజమునకు మనం అందించేటువంటి ప్రధానమైనటువంటి కర్తవ్యము, ఒక విధమైనటువంటి యొక్క సేవ. Selfless service is our responsibility. It is the true service. ఈ కారణములను పురస్కరించుకొని సమాజ సేవ అనేటువంటి దాన్ని ప్రారంభించాం. Basing on this, the social service to society is started. ஸோ சமுதாயத்துல வந்து கிராட்டிடியூட் பண்ணல அப்படின்னா, நன்றி செலுத்தல அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பாவம் நீ பண்ற அப்படிங்கிற சாமி சொல்லி நம்ம எல்லாரும் கேட்டோம். கரெக்ட். அது அடுத்ததா வந்து ஓகே, என் மனசுக்குள்ள வந்து இப்ப சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தோணுது. எப்படி பண்ற அப்படிங்கிற அடுத்த கேள்வி வருது இல்லையா? இன்னைக்கு இந்த சொசைட்டில கரண்ட் வேர்ல்ட்ல எப்படி பண்றாங்க அப்படின்னா, என்னோட பேரு, என்னோட புகழ், என்னோட நிறுவனம் எல்லாம் என்னை சார்ந்த விஷயங்கள் வெளியே தெரியணும், எஸ்டாப்ளிஷ் ஆகணும், பெருமைப்பட விதமா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அந்த பேரெல்லாம் வச்சு நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறேன். அது ஒரு சேவையா செஞ்சு நான் பண்றேன். இதுதான் சர்வீஸா? இதுதான் சேவையா? இது அன்றாட எல்லாருமே இன்னைக்கு பண்றாங்க. நம்ம எல்லாரும் கண்மூடா பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ஏன் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, நமக்குள்ள அந்த சாக்ரிஃபைஸ், தியாக மனப்பான்மை இல்லை. அந்த தியாக மனப்பான்மை இல்லாததுனால வர்றதுதான் இந்த மாதிரியான சர்வீஸ். இது கரெக்டா இல்லையா அப்படிங்கிற அடுத்த கேள்வி வரும்போது சுவாமி வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இது பெரிய அழுக்கு, இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பெரிய அழுக்கு. இந்த அழுக்க முதல்ல போக்குனாதான் அடுத்த விஷயத்துக்கே போக முடியும் அப்படிங்கிறத சுவாமி ரொம்ப அழகா சொல்றாரு. அதை இப்போ கேட்போம். కానీ ఈ సోషల్ సర్వీస్ అనేటువంటిది ఈనాడు ఎక్కడ మనకు కనిపించటం లేదు. This social service is not seen even ఈ in సర్వీస్ ద్వారా కూడా నువ్వు తిరిగి పేరు ప్రతిష్టనే పొందుతున్నామే కానీ తమ యొక్క అంకితాన్ని మనం ఏమాత్రము అనుభవించటం లేదు. Even this service is rendered for personal gain of name and fame, not in a spirit of selflessness. శరీర మాధ్యం కను ధర్మ సాధకం. శరీరము సమాజమునకు అంకితం గావించే నిమిత్తమే ఏర్పడినటువంటిది. Body is gifted to dedicate to the society. కారణం, The reason, ఈ యొక్క మానవత్వము ఈ సమాజం నుండి పోషింపబడుతున్నది. the human body is sustained by the society. ఈ యొక్క పోషింపబడేటువంటి ఈ దేహము లోపల సద్గుణముల చేత సమాజమునకు సరి అయిన సేవ చేయాలి. Having sustained and maintained by the body, by the సమాజం యొక్క society, we have to సంక్షేమాన్ని render కూడా మనం society. గుర్తించాలి. We have to render service to the society and recognize this basic fact. ఈనాడు ఎక్కడ చూసినప్పటికీ పదవులు ఎందుకు కానీ, అధికారములు ఎందుకు కానీ, వ్యాపారం నందు కానీ, రాజకీయం నందు కానీ, పాలకులు ఎందుకు కానీ ఏమాత్రం కూడా సరి అయినటువంటి ఒక త్యాగం అనేటువంటి కనిపించడం లేదు. Today among the people in high positions, authority, business, political and otherwise, there is no spirit of sacrifice at ఈ all. అన్ని రంగములు ఎందుకు కూడాను ఈనాడు ఒక విధమైనటువంటి యొక్క కఠినమైనటువంటి యొక్క కలుషం ప్రారంభమైంది. In every heart, you find pollution, the stone-hearted, so tough and rough. కనుక ఈ యొక్క మాలిన్యమును మనము తుడిచడానికి తగిన కృషి చేయాలి. So we have to make every effort to wipe out this dirt. சாக்ரிஃபைஸ் இல்ல, அதனால வந்து இந்த சேவை இருக்குன்றது சுவாமி சொல்லி நம்ம எல்லாம் கேட்டோம் இல்லையா? அடுத்தது சுவாமி சொல்ற விஷயம் என்னன்னா, இந்த சமுதாயத்துல எல்லாருமே எஜுகேட்டடா இருக்கீங்க. நம்ம சுத்தி எல்லாருமே எஜுகேட்டட், ஹைலி இன்டெலெக்ட் தான் புத்தி எல்லாருக்குமே இருக்கு. ஆனா யார்கிட்டயுமே ஹியூமிலிட்டி இல்லை. இந்த விஷயத்த கேட்கும் போதும் படிக்கும் போதும் எனக்குள்ள ஒரு சின்ன ஒரு இன்சிடென்ட் ஞாபகம் வந்துச்சு. அதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன் 80s 90s அந்த டைம்ல சுவாமியோட பர்த்டேக்காக பிரசாந்த் நிலையம்ல வந்து ஒரு மாஸ் நாராயண சேவை நடந்துட்டு இருக்கு. அப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும் வந்து எல்லாரும் வரிசையா உட்காந்துட்டு இருப்பாங்க, நாராயண சேவை சர்வ் பண்ணுவாங்க. சுவாமி வந்து அதை சர்வ் பண்ணி பார்த்துட்டே வர தொடர்ந்து ஆஸ் யூஷுவல் அவரோட வானிலை நாட்கள் பார்த்துட்டே வர எல்லாரையும் கேட்டுட்டே வரும், உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு என்ன வேணும்.
கேட்டுட்டே வர்றாரு. அப்படி ஒரு இடத்துக்கு வரும்போது ஒரு பெண்மணி வந்து அவங்க கையில குழந்தையோட சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப சுவாமி கேட்கிறாரு, எல்லாம் ஓகேவா, கரெக்டா இருக்கா, வேற ஏதாவது வேணுமா, குழந்தைக்கு ஏதாவது வேணுமா அப்படின்னு சுவாமி கேட்கிறாரு. அந்த பெண்மணி பார்த்து டக்குன்னு சுவாமி அந்த ஸ்டூடெண்ட்ஸ், சுவாமியோட ஸ்டூடெண்ட்ஸ் எப்பவும் இருக்காங்க இல்லையா, அவங்கள பார்த்து போய் பாடசாலையில இருந்து பால் வாங்கிட்டு வா அப்படின்றாங்க. நீங்க எல்லாம் குரூப் போடுறாங்க, பால் வாங்கிட்டு வருது சொல்லிட்டு சுவாமி அந்த பெண்மணியை கிராஸ் பண்ணி போறாரு. அடுத்த நடந்து போறாரு. இவங்க எல்லாரும் அங்கேருந்து இந்த பால் எடுத்துட்டு வேக வேகமா வராங்க. எடுத்துட்டு போய் அந்த பெண்மணிக்கு கொடுக்க போறாரு. டக்குன்னு சுவாமி திரும்பி பார்த்துட்டு கொடுக்காத அப்படிங்கிறாரு. எல்லாருக்கும் ஒரு ஷாக். சுவாமி தான் பால் எடுத்துட்டு வர சொன்னாரு, அவரே கொடுக்க வேணாம், ஸ்டாப் அப்படின்றாரு அப்படின்னு. உடனே சுவாமி அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு அந்த டம்ளர் கையில வாங்குறாரு. பயங்கரமான சூடு, அவ்வளவு சூடு அந்த பால். திருப்பி சுவாமி செல்லமா கோச்சிக்கிட்டு போய் டம்ளர் எடுத்துட்டு வாங்க அப்படின்றாரு. திருப்பி கொடுக்குறது ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஓடுறாங்க, போய் டம்ளர் எடுத்துட்டு வராங்க. சுவாமி எல்லாரும் 5-6 வாட்டி ஆத்தி அந்த பெண்மணி கையில கொடுக்குறாரு. எப்படி கொடுக்குறாரு அப்படின்னா, எல்லாம் குனிஞ்சு அந்த பெண்மணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் சுவாமி எல்லாம் குனிஞ்சு அவங்க கை கிட்ட எடுத்துட்டு போய் ஸ்லிப் ஆகாத மாதிரி அவங்க கையில கொடுத்து கீழே வைக்க சொல்றாரு. இப்போ அதுக்கப்புறம் சுவாமி சொல்றது என்னன்னா, அந்த ஸ்டூடெண்ட்ஸை திரும்பி ஒரு செல்லமா ஒரு அன்பா வச்சுக்கிறாரு. இவ்வளவு சூடா எடுத்துட்டு வரீங்களே, அந்த பெண்மணியும் கையில சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நீங்க சூடு தாங்க முடியாம அந்த பெண்மணி கீழே போட்டுட்டா என்ன ஆகுது? மடியில குழந்தை இருக்கு, அந்த குழந்தை மேல சூடான பால் விழுந்துட்டா என்ன ஆகுது? நினைச்சு பாத்தீங்களா? சோ இது சொல்லிட்டு வாங்கி போயிட்டாரு. தென் இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ரெகனைஸ் ஆகுது, சேவைனா இப்படிதான் செய்யணும், யாருக்கு எப்போ எப்படி தேவையோ அப்படி இறங்கி அவங்களுக்கு அந்த சேவையை செய்யணும் அப்படின்னு சுவாமி வந்து நம்ம எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ இந்த ஹியூமிலிட்டி அப்படின்னு வரும்போது எனக்கு இந்த இன்சிடென்ட் ஞாபகம் வந்தது. ஸோ சேவையை பத்தி சுவாமி மேல என்ன சொல்றாரு அப்படிங்கிறத ஒரு டிவைன் வாய்ஸ்ல సాయం. ప్రతి అధికారి ఎందు కానీ, ప్రతి మాతాపితరుల ఎందు కానీ, ప్రతి మేధాశక్తుల ఎందు కానీ, ఏ ఒక్క విద్యావంతుని ఎందు కానీ, అధ్యాపకుల ఎందు కానీ ఈ విధమైనటువంటి కాలుష్యము నిండిపోయినది. This kind of pollution is there among people in authority, among parents, intellectuals, educated people and teachers as well. గొప్ప గొప్ప మేధావులమని గర్విస్తున్నారే కానీ ఆ మేధావిలో ఉండవలసినటువంటి వినయ విధేయతలు కనిపించటం లేదు. They pride themselves because of their intellect, but they have no trace of humility. గొప్ప విద్యావంతుడని గర్విస్తున్నాడే కానీ ఆ విద్యకు సంబంధించినటువంటి త్యాగం అతనిలో కనిపించటం లేదు. He prides himself because of very high education he acquired, but there is no sacrifice. నేను గొప్ప అధికారిని గర్విస్తున్నాడే కానీ అధికారికి సంబంధించినటువంటి ఆచరణలు ఏమాత్రము కనిపించటం లేదు. He is egoistic because of position, but his behavior does not reflect what is expected of him. పాప భీతి, దైవ ప్రీతి ఈ రెండు కూడాను ఉండాలి. In every aspect these two are important. We should have fear of sin and love of God. దైవాన్ని ప్రేమించినప్పుడు జగత్తునే ప్రేమింపబడిన వాడవుతాడు. And once you love God, you'll be loving the world by and large. சேவை வரும்போது, நம்ம சேவை செய்யும் போது சில பேர் நம்ம திட்டுறாங்க, கோவப்படுறாங்க, ஏளனமா பேசிடுறாங்க, அப்படிலாம் நிறைய விஷயங்கள் நடக்க வாய்ப்புகள் நிறைய இருக்கு இல்லையா? அப்படி நடக்கும்போது சுவாமி என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு சிறந்த ஒரு உதாரணம் கொடுக்குறாரு. என்னன்னா, என்னோட வாய்க்குள்ள நாக்கும் பல்லும் இருக்கு. இது எல்லாருக்குமே நடந்துக்கக்கூடிய ஒரு விஷயம். என்னன்னா, எதேர்ச்சியா நம்ம பல்லால நாக்க கடிச்சிக்கக்கூடிய தருணம் நிறைய நடந்துடும். அப்படிப்பட்ட ஒரு தருணம் அப்போ இது ஏன் தப்பு இல்லை, இது பல்லு பண்ண தப்பு, அதனால பல்ல பிடிங்கி எரிஞ்சிடுவேன், இல்லைன்னா நாக்கு மேலதான் தப்பு, நான் நாக்கை கட் பண்ணிடுவேன் அப்படின்னு நம்ம இன்னைக்கு நினைச்சது. ஏதோ தெரியாம பண்ணிட்டோம், அது பல்லோட தப்போ நாக்கோட தப்போ, பட் ரெண்டுமே என்னோட தான். பல்லும் என்னோட தான், நாக்கும் என்னோட தான், நான் தெரியாம கடிச்சுக்கிட்டேன். ஸோ இதுவே நடக்காம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மன்னிப்பு தன்மையோட இருக்கும். அந்த மன்னிப்பு தன்மை எப்பவுமே அந்த மனிதனுக்குள்ள இருந்துட்டே இருக்கு. கரெக்டா? சுவாமி அதைத்தான் இங்க போன் பண்ணி சொல்றாரு. ஒரு யங்ஸ்டர்ஸும் எல்லாருமே ஃபர்கிவ்னஸ், மன்னிப்பு தன்மையோட இருக்கணும். என்ன வேணா நடக்கட்டும், இது வேணா இருக்கட்டும்,
உனக்கு யார் என்ன துரோகம் வேணா பண்ணிருக்கட்டும், யார் வேணும் உன் மேல கோவப்பட்டிருக்கட்டும், யார் வேணும் உன்னை ஏழாம பேசியிருக்கட்டும், அவங்க எல்லாரையும் மன்னிச்சிரு. நம்ம எல்லாரும் ஒரு வேர்ல்டுல இருக்கோம், ஒரு உலகத்துல இருக்கோம். நம்ம எல்லாம் ஒன்னஸ், நம்ம எல்லாரும் கடவுள். அதனால அந்த மன்னிப்புத்தன்மை நமக்குள்ள எப்பவுமே இருந்துட்டே இருக்கணும் அப்படின்னு, அதுவே ஒரு சிறந்த சேவை, செல்ஃப்லெஸ் சர்வீஸ் அப்படின்னு சுவாமி అழగా కోరుకునేది. ఎవరిని మనం దండించినప్పటికీ, ఎవరు మనల్ని హింసించినప్పటికీ మనం ఓపికతో దానిని స్వీకరించాలి. Anyone may punish you, harm you, but you should have all the patience and bearing. ఉదార చరితానాంతు You should have all that forbearance. ప్రపంచమంతా కూడా ఒక కుటుంబంగా మారిపోవాలి. And the whole world should be one family. ప్రపంచమంతా ఒక గృహము. The whole world is one home. ప్రతి మానవుడు కూడాను అందులో సోదరుడే. Every human being here is a brother to another. Brotherhood of man, fatherhood of God. This is the spirit of brotherhood of man and fatherhood of God. అంతా తానే అనేటువంటి ఏకత్వాన్ని మనం అనుభవించాలి. We should experience the spirit of oneness. ఈ ఏకత్వమును గుర్తించినప్పుడు ఇతరులను కూడా మనం బాధించడానికి ప్రయత్నించము. When once there is the spirit of unity, no one will ever harm you. తన మెత్తని నాలుకను, తన గట్టి పండు కరుస్తాయి. The soft tongue is hurt by the sharp teeth around. కానీ ఈ పండు నాలుకను కరిచింది కదా అని నాలుకలకు మనం ఏమైనా శిక్షనిస్తున్నామా? For the simple reason that the tongue is hurt by the teeth, are you going to punish any here? ఇవ్వటం లేదు. No, you don't punish. కారణం ఏమిటి? Why? నాలుక నాదే, పండు నాది. The reason is the tongue and the teeth belong to me. అందువల్ల అదే విధంగా ఇతరులు మనల్ని హింసించినప్పటికీ, దూషించినప్పటికీ, బాధించినప్పటికీ మనం వారిని క్షమించడానికి ప్రయత్నించాలి. Likewise, others may harm you, accuse you, yet you should pardon them. ఈ యువకుల యందు క్షమాగుణము అత్యవసరమైనది. Among young people, this spirit of forgiveness is very important. எதுக்காக இந்த செல்ஃப்லெஸ் சர்வீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளை மேம்படுத்தி நம்மளை ஒழுக்கமான ஒரு பாதையை கொண்டு போகிறது செல்ஃப்லெஸ் சர்வீஸ். எப்படி அப்படின்னா, ரொம்ப ஒரு ஏர்லி இன்சிடென்ட் நடந்த ஒரு இன்சிடென்ட் எனக்கு ஞாபகம் வருது. என்னன்னா, சுவாமி இன்டர்வியூல உட்கார்ந்துட்டு இருக்கும்போது ஒரு டிவோட்டி வந்து சுவாமியை பார்த்து கேட்கிறாரு, சுவாமி என்கிட்ட சில பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் இருக்கு, எப்படி நான் விடுறது அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ சுவாமி வந்து ஒரு பேப்பரை கையில வச்சுட்டு ரவுண்ட் பண்ணி வச்சிருக்காரு கையில. டக்குன்னு அவங்க அந்த கேள்வி கேட்டோடனே அந்த பேப்பரை கிட்ட தூக்கி போடுறாரு. போட்டுட்டு அந்த பேப்பரை சரி பண்ண அப்படின்றாரு. சொல்லிட்டு திருப்பி இந்த பக்கம் இருக்கிற டிவோட்டிஸ்ல பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் உடனே சரி பண்ணிட்டு சுவாமி டன்னிடுறாரு. சுவாமி இப்ப அவர் கேட்கிறாரு, எப்படி சரி பண்ண அப்படின்னாரு. நீங்க இப்படி இன்னொரு சைடா சுத்துனீங்க, நான் ஆல்டர்னேட் சைட்ல அவுட்டர் சைட்ல சுத்துனேன், அது ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சு அப்படின்னாரு. சிமிலர் வே, நீ பேட் ஹேபிட்ஸ் இருந்துட்டே இருக்கிறதுக்கா உன் மைண்டையும் பாடியையும் குட் ஹேபிட்ஸ் பக்கம் திருப்பணும்னா உனக்கு பேட் ஹேபிட்ஸ் தாட்ஸே வராது, எப்பவுமே குட் தாட்ஸ்லயே இருப்ப அப்படின்னு சுவாமி ஒரு அழகான எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் நான் கம்பேர் பண்றேன் அப்படின்னா, இந்த சமுதாயத்துல நிறைய தொண்டுகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா? ரொம்ப ரீசெண்டா சொல்லணும் அப்படின்னா, சாய் அமுதம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு தொண்டு செஞ்சோம். நம்ம எல்லாருமே நம்மளோட ஊர்ல, நம்மளோட ஏரியால, நம்மளோட சமிதி கிட்ட நிறைய பண்ணோம் இல்லையா? அப்படி பண்ணும்போது, அப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம் பண்ணும்போது நமக்குள்ள இருக்கிற பேட் ஹேபிட்ஸ் நம்ம நீங்கி போயிட்டே இருக்கும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ், ஒரு பாசிட்டிவ் தாட், அதுதான் குட் தாட் இல்லையா? எப்பவும் நமக்குள்ள வளர்ந்துகிட்டே இருக்கும். அப்படி வளர 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 நம்ம நிறைய சர்வீஸ்ல இன்வால்வ் ஆகிட்டே இருக்கும். சர்வீஸ்ல ஆக ஆக பாசிட்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது என்னை நான் எந்த ஒரு சூழ்நிலையிலையும், தப்பான வழியிலையும், தப்பான செயற்கையிலையும், தப்பான ஒரு பாதையிலையும் நான் போக வழியே கிடையாது, வாய்ப்பே கிடையாது. ஸோ வித் அ கைண்ட் நோட், இன்னைக்கு இந்த எபிசோட்ல சுவாமி நம்ம எல்லாருக்கும் சொன்ன மாதிரி நம்மளால முடிஞ்ச சமுதாய தொண்டை
செல்ஃப்லெஸ் சர்வீஸை சாக்ரிஃபைஸோட எப்போதும் நம்மளோட லைஃப் லாங் பண்ணிகிட்டே இருக்கணும். சுவாமி உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுத்துட்டே இருக்கணும். நம்ம இந்த சமுதாயத்திற்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளோ கிராட்டிடியூட் பண்ணணும், நன்றி சொல்லணும். இந்த இளைஞர்கள் எல்லாருக்கும் சொல்லிட்டு இன்னைக்கான யுவ சமர்ப்பண முடிச்சுக்கிறேன். ஜெய் சாய்ராம்.